அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தை கிருத்திகை என்றைக்கு வருகின்றது, எப்படி வழிபாடு செய்யணும், முருகனுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைப்பதற்காக எப்படி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தை கிருத்திகை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான கிருத்திகை. அதாவது வருடத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு மாதம் கிருத்திகை வந்தாலும் ஆடி கிருத்திகையும் மற்றும் தை கிருத்திகையும் நமக்கு ரொம்ப விசேஷமான கிருத்திகை. இந்த ஒரு கிருத்திகைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலே இந்த வருடம் முழுவதும் விரதம் இருந்து வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு விசேஷமானதான் ஆடியும் மற்றும் தை கிருத்திகை. இந்த நாளன்று எப்படி வழிபாடு செய்யணும், எந்த தேதியில் வருகின்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். தை 24 பிப்ரவரி 6ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அன்று நமக்கு தை கிருத்திகை. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் வரை நமக்கு இருக்கின்றது. நீங்கள் வியாழக்கிழமை காலையில் அதிகாலை சீக்கிரமாக எழுந்திரிச்சிடணும். அதாவது சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிடணும். குறைஞ்சது 6 மணிக்காவது எழுந்திரிச்சிருங்க. எழுந்திரிச்சிட்டு தலைக்கு குளிச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, தலைக்கு கட்டாயமாக குளிக்கணுமா அப்படிங்கிறது கேட்குறீங்க. அதாவது நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா தலைக்கு குளிச்சுட்டு விரதம் இருப்பதான் ரொம்ப நல்லது. இப்போது நம்ம விரதம் இருக்கின்றோம் அப்படின்னா உடல் சுத்தம் மனம் சுத்தம் இரண்டும் அவசியம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. உடல் சுத்தம் அப்படிங்கிறது நமக்கு தலை முழுகினா தான் அது உடல் சுத்தம். நம்ம தலை குளிச்சா சேராது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் உடம்புக்கு மட்டும் நம்ம குளிக்கிறோம். அது தவறே கிடையாது. நம்மளுடைய ஹெல்த் அப்படி இருக்கும்போது நம்ம உடம்புக்கு குளிக்கிறது தப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம விரதம் எப்போதாவது ஒரு நாள் தான் நம்ம இருப்போம் பார்த்தீங்களா, அந்த நாள் என்றாவது நீங்கள் தலைக்கு குளிப்பதான் ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ரெகுலராக ஒரு 48 நாள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தினம் தலை குளிச்சா சேராது. வெள்ளி செவ்வாய் இது போன்ற சிறப்பான நாட்களை மட்டும் தலை குளிச்சா போதும். இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் வருது பார்த்தீங்களா, கிருத்திகை, வளர்பிறை சஷ்டி, இல்லை மற்ற கடவுளுக்கு ஏதாவது விசேஷமான நாட்கள் வருது பார்த்தீங்களா, நீங்கள் எந்த இறைவனுக்கு சிறப்பாக பூஜை செய்கிறீங்களோ அந்த இறைவனுக்கு உரிய நாள் விசேஷமான நாள் என்று நீங்கள் எப்போதுமே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிடணும். தலைக்கு குளிச்சுட்டு, அதாவது விரதம் இருக்கிறவங்கள மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் பூஜை செய்பவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா மாலை நேரம் நீங்கள் ஒரு வேளை மட்டும் நீங்கள் பூஜை செய்தால் போதும். விரதம் இருப்பவர்கள் காலையிலே தலைக்கு குளிச்சுட்டு முருகனுக்கு தீபத்தை ஏற்றி வைத்து முறைப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்தியும் இருக்கும், ஒரு சந்தோஷமும் இருக்கும். முருகனுடைய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அதற்காக தான் நான் சொல்கிறேனே தவிர இது கட்டாயம் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு முறை. நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா காலையில இருந்தே நம்ம உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முருகனுக்கு நீங்கள் ஏதாவது நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். காலை நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு காலை உங்களுக்கு சாப்பிடணும் விருப்பம் இருக்குது அப்படின்னா ஏதாவது டிஃபன் ஐட்டம் கொஞ்சம் சாப்பிட்டா போதும். உப்புமா கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு நீங்கள் மதிய பட்டினியாக இருந்துக்கலாம். இருந்துட்டு மாலை நேரம் விரதத்தை முடிக்கலாம். இப்போ ரொம்ப பசி தாங்க முடியாது அப்படி இருப்பவர்கள் பால் பழங்கள் எடுத்துக்கலாம், இளநீர் குடிக்கலாம். தண்ணீர் நல்லா குடிக்கணும். தண்ணீர் நல்லா குடித்தா மட்டும்தான் ஹெல்த்தியான விரதமாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு டயர்டு கொடுத்துரும், தலைவலி கொடுத்துரும், டென்ஷன் அதிகமாக கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணீர் குடிச்சிட்டு உங்களுக்கு எப்போ பசிக்கிற மாதிரி இருக்கோ அப்போ ஏதாவது பழங்கள் சாப்பிடுங்க. ஒரு மாதுளப்பழம் சாப்பிடலாம், வாழைப்பழமும் 2 சாப்பிடலாம், ஒரு ஆப்பிள் கூட சாப்பிடலாம், இளநீர் குடிக்கலாம். நல்லா தண்ணீர் நல்லா குடிங்க. பால் குடிக்கலாம். டீ காஃபி குடிக்கலாமான்னு கேட்குறீங்க, தாராளமாக குடிக்கலாம். எதற்கு ஒரு சில பேர் விரதம் இருக்குது டீ குடிக்க வேணாம் சொல்லுவாங்க அப்படின்னு, நம்ம டீ வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டொமக்கில் தான் எல்லாருமே காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ தான் குடிப்போம். அப்படி நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம உடம்புல எந்த உணவும் இருக்காது. அதனால் நம்ம அந்த டீ குடிக்கிறனால நமக்கு அல்சர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொந்தரவு நமக்கு கொடுக்கும். அதற்காக தான் டீ குடிக்காமல் பால் அப்படிங்கிறது சொல்கிறாங்களே தவிர தாராளமாக டீயும் குடிக்கலாம், காஃபியும் குடிக்கலாம். நீங்கள் ரொம்ப பட்டினியாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தண்ணீர் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் டீ குடிக்கலாம். எழுந்த உடனே நல்லா தண்ணீர் 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணீர் குடிச்சிக்கோங்க. ஒரு 10-20 நிமிடம் கழித்து டீ குடிச்சிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். எம்டி ஸ்டொமக்கில் நம்ம தண்ணீர் செய்யாமல் நம்ம டீ குடிக்கும்போது நமக்கு அல்சருக்கான வாய்ப்புகள் 100% இருக்கின்றது. அதனால தான் விரதத்திற்கு டீ அவாய்ட் பண்ணணும், காஃபி அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறது காரணம் இதுதானே தவிர டீ தாராளமாக குடிக்கலாம். அதனால் நம்ம ஹெல்த்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துட்டு நம்ம டீ குடிக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் செய்யாது. ஏன்னா நிறைய பேர் இப்போ விரதத்துக்கு டீயும் குடிக்கிறாங்க, காஃபியும் குடிக்கிறாங்க. நிறைய பேருக்கு பால் பிடிக்காது இல்லையா, பால் பிடிக்காதவர்களும் டீ காஃபி குடிக்கலாம்.
நல்லா தண்ணீர் குடிச்சிட்டு எம்டி ஸ்டொமக் இருக்குது அப்படின்னா தண்ணீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டீ குடிங்க, ஒன்றும் செய்யாது. ஏன்னா பால் குடிக்கிறதுக்கும் டீ குடிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கின்றது. பால் வந்து எல்லாருமே வெது வெதுப்பாக தான் குடிப்பாங்க, சூடாக குடிக்க மாட்டாங்க. ஆனால் டீங்கிறது கொதிக்க கொதிக்க குடிக்கிறதா எல்லோருக்குமே பிடிக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டீயை கொஞ்சம் ஆறி போய் குடிப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுட சுட டீ தான் குடிப்பாங்க. அதனால் அது வந்து நமக்கு டைரெக்டாக போயிட்டு நமக்கு குடலை வந்து கொஞ்சம் புண்ணாக்கி விட்டுரும். அதனால தான் நம்ம டீ குடிக்கூடாதுன்னு சொல்கிறேனே தவிர, வரத்துக்கு டீ வந்து ஒரு எதிரான உணவு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதுதான் காரணம், தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் டீ காஃபி குழப்பம் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். தாராளமாக குடிக்கலாம். மதியம் உங்களால் முடிந்தால் பட்டினியாக முழுவதும் இருந்துட்டு மாலை நேரம் வந்து உணவு வந்து சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், பருப்பு சாதம் வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், இல்லை லெமன் சாதம், புளி சாதம், 6 வகை சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாதம் வைக்கலாம். வைத்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு வழிபாடு செய்துட்டு அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்து நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து விரதத்தை முடிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தீபம் எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்னா, கிருத்திகை அன்று 6 தீபம் ஏற்றணும். முருகனை வளர்த்தது வந்து 6 கார்த்திகை பெண்கள். ஒவ்வொரு பெண்கள் கையிலையும் ஒவ்வொரு குழந்தை இருக்கும். மொத்தம் 6 குழந்தையாக வளர்ப்பாங்க. அதைத்தான் வந்து பார்வதி தேவி 6 குழந்தைய ஒரு குழந்தையாக மாற்றினாங்க. அதனால தான் நம்ம அந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பாக செலிப்ரேஷன் பண்ணுறது காரணம் வந்து 6 பெண்கள் வளர்த்தனால. ஸோ இது வந்து கார்த்திகை நட்சத்திரம். இது வந்து கார்த்திகை பெண்களுக்காக உரிய நட்சத்திரம் தான் கிருத்திகை நட்சத்திரம். அதாவது கார்த்திகை நட்சத்திரம் தான் கிருத்திகை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு டவுட்டே வந்து கார்த்திகை வேற கிருத்திகை வேற அப்படிங்கிறது நினைக்கிறீங்க. இல்லை, கார்த்திகை நட்சத்திரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ராசி இந்த நட்சத்திரம் கார்த்திகைங்கிறாங்களா, அது வந்து கிருத்திகை தான். கார்த்திகை கிருத்திகை இரண்டுமே ஒன்று தான். அதனால் முருகனை வந்து 6 பெண்கள் வளர்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக இந்த நாளன்று வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் தை கிருத்திகை மற்றும் மாதம் வருகிற கிருத்திகை எல்லாமே விசேஷமாக கொண்டாடப்படுது முருகனுக்கு. இந்த கார்த்திகை பெண்களை வந்து யாரும் மறக்கக்கூடாது. ஏன்னா கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வந்து வளர்த்தாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு உரிய அந்த நட்சத்திரத்தை, அந்த கார்த்திகை பெண்களுக்கு உரிய நட்சத்திரத்தை கொண்டாடப்படணும் அப்படிங்கிறது வரமாக பெற்றிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து கிருத்திகை நட்சத்திரம் வந்து முருகனுக்கு சிறப்பாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆடியும் மற்றும் தையும் வந்து மிக விமர்சையாக கொண்டாடப்படுது. தை மாதமே இவருக்கு சிறப்பான மாதம். ஏன்னா அந்த மாதத்தில் தைப்பூசம் நமக்கு வரும். ப்ளஸ் தை கிருத்திகை மிகவும் சிறப்பானது. தை மாதம் வருகின்ற வளர்பிறை சஷ்டியும் மிகவும் விசேஷமானது. இவருக்கு இந்த தை மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே விசேஷமான நாட்களாக தான் இருக்கின்றது. நீங்கள் வந்து 6 அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க. வெற்றிலை தீபம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெற்றிலை தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக அகல் விளக்கு மட்டும் 6 அகல் விளக்கு ஏற்றுங்க. நெய் தீபமாக ஏற்றலாம், அப்படி இல்லை நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றலாம். ஏற்றிட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலோ அல்லது சாதமோ எது நீங்கள் உங்களால் முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைத்து 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம், வேல்மாறல் படிக்கலாம், கந்தர் அனுபூதி படிக்கலாம். எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிறது சொல்லலாம். ஓம் கார்த்திகேயா போற்றி அப்படிங்கிறது சொல்லலாம். கார்த்திகேயா போற்றி சொன்னாலே போதும். இந்த கிருத்திகை என்று வழிபாடு செய்வது நமக்கு 100% நல்ல பலன் கிடைக்கும். அதனால் இந்த நாளன்று உங்களுக்கு எப்படி முடியுதோ அதேபடி எளிமையாக வந்து முருகனை வழிபாடு செய்யுங்க. முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தை கிருத்திகையை மிஸ் பண்ணிடாதீங்க. வியாழக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரை உங்களுடைய விரத வழி தொடங்கி நீங்கள் முடித்துட்டு வாங்க. முருகனுடைய அருளும் ஆசை பரிபூர்ணமாக கிடைத்து உங்களுடைய வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.